Good morning. டுடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ரெசிபீஸ் பார்க்கலாம். மார்னிங் வந்து ஸ்பவுட் சாலட் ப்ளஸ் வந்து கீரை வந்து பொரியல் பண்ணலான்னு வச்சுருக்கேன். 3 in 1 குக் பண்ணிகிட்ருக்கேன். சிறுகீரை ப்ளஸ் வந்து ஸ்பவுட்ஸ் வெஜிடபிள்ஸ், நெக்ஸ்ட் வந்து எக். இது மூணுமே 3 in 1 குக் ஆகிட்ருக்கு. ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு கீரை இறக்கிக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஸ்பவுட்ஸ் ஸ்டீம் ஆயிடுச்சு. கேரட், பச்சை பயிர், பச்சை பட்டாணி, ஸ்வீட் கார்ன், காராமணி நல்லா வெந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எக்கு 4 எக் போட்டு பாயில் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் எக் பாயில் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு சைட் டிஷ் கீரைக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம். பேன் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் பக்கம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, காஞ்ச மிளகாய், பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆனியன் பக்கம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீரை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டீம் பண்ண கீரை வந்து கொஞ்சம் தண்ணியில் தான் நல்லா இருக்கும், அதனால் அதை ஆட் பண்ணி சீக்கிரமே குக் ஆகிடும். ஆட் பண்ண உடனே சீக்கிரமே குக் ஆகிடும். ஆல்மோஸ்ட் அது குக் ஆகிடுச்சு ஆல்ரெடி ஸ்டீம் பண்ணதில். ஜஸ்ட்டு அதில் இருந்து எடுத்து போட்டு ஜஸ்ட்டு ஒரு வதக்கிட்டோன்னா அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். கோகோனட் போட்டு இறக்க வேண்டியது தான். கோகோனட் அண்ட் சால்ட்டு போட்டு ஃபினிஷ்டு. லைட்டாக கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 minutes போதும். அதில் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் தேங்காய் துருவினது வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
தேங்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் இருந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். லஞ்சுக்கு வந்து கீரை போட்டு பெரட்டி சாப்பிட்டுக்கலாம். இல்லை எக்ஸஸாக மோர் மட்டும் கொடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்குது. ரைஸுக்கு குக் ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, ஆஃப் பண்ண வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான ஸ்பவுட் சாலட் பார்க்கலாம். நாங்கள் எவ்ரி மார்னிங் ஒன்று ஸ்பவுட்ஸ் இல்லை மில்லட்ஸ் கஞ்சி, ராகி கஞ்சி இந்த மாதிரி தான் எடுத்துக்கிறது. இன்றைக்கி வந்து ஸ்பவுட் சாலட் எடுத்துக்கிறோம். ஸ்பவுட் சாலட் எல்லாமே ஸ்டீம் பண்ணி வச்சுட்டேன், வாங்க பார்த்துக்கலாம். பச்சை பயிறு, பச்சை பட்டாணி, ஸ்வீட் கார்ன், கேரட், காராமணி இதெல்லாமே ஸ்டீம் பண்ணி எடுத்துருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில். சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஆனியன் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் அங்கங்கே கடிக்கும் போது. ரோஸ்டட் பீனட் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என்கிட்ட இல்லாதனால அதை நான் ஆட் பண்ணல. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் குக்கும்பர் பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் பீல் பண்ணிவிட்டேன், கட் பண்ண போகிறேன். ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைனாக குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஆஃப் குக்கும்பர் போல் எடுத்திருக்கேன், இதுவே ஓகே தான். இது வந்து ஒரு 2 members + 2 kidsக்கு இந்த கரெக்டான அளவு இது. இதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கர்டு இருந்தால் கர்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் இல்லை நிறையவே ஒரு 1.5 cups கிட்ட ஆட் பண்ணியிருப்பேன்.
கர்ட் ப்ளஸ் சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும் சாலட். பெப்பர் ஆட் பண்ணுவேன், ஆனால் இன்றைக்கி ஆட் பண்ணலை. பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இன்னும் சளிக்கு, இந்த கிளைமேட்க்கு. கர்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 கப் கிட்ட ஆட் பண்ணியிருப்பேன். ஒரு 200 ml ஆட் பண்ணியிருப்பேன் கர்ட். கர்ட் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கர்டு இல்லாமலேயும் சாப்பிட்லாம், சால்ட் பெப்பர் போட்டும் சாப்பிட்லாம். கர்ட் போட்டால் எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும், அதனால் கர்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம் எப்போவுமே. சால்ட்டு மட்டும் போட்டிருக்கேன், பெப்பர் போடலை. பெப்பர் நீங்கள் இருந்தால் போட்டுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட வேண்டியது தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இவ்வளோ தான் எங்களை வீட்டில். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிடும். மார்னிங் பசங்களுக்கு கூட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக அதை கொடுத்து அனுப்பலாம். அவங்க நல்லா ஈஸியாக, அவங்களுக்கு நல்லா பிடிக்கும். ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் போட்டு வந்தால் அவங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதில் வெஜிடபிள்ஸும் ஆட் ஆகிருக்கு, ஸ்பவுட்ஸும் ஆட் ஆகிருக்கு, எல்லாம் ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிக்கலாம். ரைஸ், நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ரைஸுக்கு பிணைஞ்சி சாப்பிட்றதுக்கு கீரை தான் வைக்க போகிறேன். அதுக்கு சைட் டிஷ் எக்கு. நான் வந்து மசாலா எக் பண்ணியிருக்கேன். பிகாஸ் கீரை கொஞ்சம் ஸ்பைசி கம்மியாக இருக்கும், அதனால் கீரை ஆட் பண்ணிக்கலாம். கீரை வந்து சாப்பாடுக்கும் பிணைஞ்சி சாப்பிட்லாம், இல்லைன்னா இதை சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் கீரை கொஞ்சம் தாராளமாகவே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குக்கும்பர் கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருப்பேன். அது 4 to 5 பீசஸ் கிட்ட எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மோர் கொஞ்சம் இது பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அண்ட் ஸ்நாக்ஸ். பசங்களுக்கு வந்து சாலடே வந்து மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம். பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் ஸ்நாக்ஸ் டைம் சாப்பிட்றதுக்கு. இது எக்ஸஸாக மோர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அவங்க கீரை போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டு எக்ஸஸாக செகண்ட் டைம் வேணும்னா மோர் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாலட் தான். இந்த பசங்க மார்னிங் சாப்பிட்டு, எங்கள் வீட்டில் மார்னிங் சாப்பிட்டுட்டு போவாங்க. சாப்பிடாத போகாத பட்சத்தில் பிரேக்ஃபாஸ்ட் டைம் மார்னிங் ஒரு 10-15க்கு பிரேக் டைம் இருக்கும். அந்த பிரேக் டைம் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், அதுக்கும் எடுத்துகிட்டு போவாங்க. ஸ்வீட் கார்ன்லாம் போட்டதுனால பசங்களுக்கு தாராளமாக நல்லா பிடிக்கும். இதில் பீனட், ரோஸ்டட் பீனட் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதான் டுடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெசிபிஸ். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர்